ஹலோ மக்களே. இப்போ என்னன்னா நம்ம மூசி ஏன் உட்காந்து வணக்கம் வாய் திறந்து சொல்லுங்கள். வணக்கம். ஆமாம், மூசி ஏன் உட்காந்துருக்கான்னா உள்ள மௌக்லி இருக்கனால பாருங்கள் உங்களுக்காக ஏஞ்சிட்டா மூசி. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஃபோன் ரொம்ப பிடிக்கும். இந்த ஐஃபோன் அப்படின்னா அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் யூஸ் பண்ணுறது எல்ஜி தான், ஆண்ட்ராய்டு தான். ஆனால் அது இல்லாமல் நான் ஒரு குட்டி ஐஃபோன் வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இப்போ இந்த வீடியோ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை பிரதர் மிஸ்டர் சரத்குமார் அவர்களுக்கு என்னோட இன்னொரு பிரதர், பெரிய பிரதர் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. 28, ஆமாம் ஃபஸ்ட்டு பிரதர் 28 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்றது இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். மூசி பேக் ப்ளீஸ். என்ன பண்ணிடுறேன், அப்படியே பண்ணிடுறேன். சரி டேடா, பேக்கை பார்த்தீங்களா? ரிலையன்ஸ் டிஜிட்டல். இது வந்து மை பிரதருக்கு, மை ஃபஸ்ட் பிரதர் பண்ண கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட் அன்பாக்சிங்கை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஃபேவரட் பிராண்ட். இருங்க பார்க்கலாமா? இருங்க நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். செல்லம், இது இப்படி லேசாக பிடிச்சிங்க. ஐஃபோன் 12 பார்த்தீங்களா? டப்பா இருங்க திருப்பி காட்டுறேன். பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஒரு டேபிள் இந்த மாதிரி போட்டு தான் எடுக்கணும். ஆனால் இது எதுக்காக இப்படி எடுக்கிறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இது கூட அடாப்டர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அடாப்டரே 2000. இதை வந்து ஃபஸ்ட்லாம் பாக்ஸோடையே வந்துடும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம தனியாக வாங்குற மாதிரி இருக்குது போல். இங்கே பார்த்தீங்களா? அதுலேயும் இதில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இந்த பின்னு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னா, நம்ம இருங்க என்னச்சுமா ஒரு நிமிஷம். இப்போ இந்த அடாப்டர் பாருங்கள், இது வந்து 12ஓட அடாப்டர், இப்போ வந்திருக்க அடாப்டர். இது பாருங்கள், இது வந்து ஒரு ஆதி காலத்து ஐஃபோன். ஆனால் எங்களோட ஃபேவரட் ஃபோன், எனக்கும் மூசிக்கும். என்ன மூசி லேஸாக எப்படியோ அப்படியே. இது வந்து எங்களோட ஃபேவரட் ஃபோன் 5S, ஐஃபோன் 5S. நீங்கள் பாருங்கள், இதை வந்து நான் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன். ஆமாம், ஏன்னா இது எங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஃபோன். ஆனால் இப்போ இது கூட பார்க்க போகிறது என்னென்னா 12, ஆல் நியூ 12. இப்போ இதை தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். வாங்க இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேன். ரிலையன்ஸ் டிஜிட்டலில் வாங்கியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 80,000. 80,000, 80,000 ரூபாப்பா. டாடா, ஜொலிக்குது பாருங்க. பிளாக் சரியான கலரு. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? பாருங்களேன், மிரர் மாதிரி இருக்குல்ல, செம்மையாக இருக்குது ஃபோனு. ஓ, மினு இருக்குதுப்பா. செம்மையாக இருக்கு. ஆனால் செம்ம சூப்பராக இருக்குது. கிளியராக காட்டுறேன் நான் உங்களுக்கு. இருங்க நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள் ஒயர், இது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கும்ல, சி டைப் அந்த மாதிரி இருக்குது சின்னதாக. ஆக்சுவலாக இதுதான் அந்த அடாப்டர்லேயே நம்ம மாட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அடாப்டர் இருக்குல்ல, இந்த அடாப்டரில் இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஃபோனோட எண்டு கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி மாற்றினாங்கன்னு எனக்கு தெரியல. கமான் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம். டாடா, இப்படி பாருங்க எப்படி இந்த அயன்மேன் நெஞ்சில் ஒரு சிம்பிள் வரும் பார்த்தீங்களா? இப்படி அந்த மாதிரி இருக்குல்ல, சொல்லிக்குது. வேறு லெவலில் இருக்குது. ஆனால் சீரியஸாக இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்களா? இருந்தாலும் இப்போ நம்ம வந்து கேம், இங்கே பார்த்தீங்களா? இது வந்து ஃபோட்டோ ஃபில்ட்ரு போட்டால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விவிட், வாவ் எப்படி இங்கே பார்த்தீங்களா? இப்போ வந்து இதில் வீடியோ ஓடிட்டுருக்கு. இதில் வீடியோ பாருங்கள், தெரியுதா டிஃப்ரென்ஸ்? நான் அதில் வந்து கொஞ்சம் காக்கா மாதிரி இருக்கேன். இல்லை காக்கா மாதிரிலாம் இல்லை, பிரைட்டாக தான் இருக்கேன். இதில் காக்கா மாதிரி இல்லை, அண்டங்கக்கா மாதிரி இருக்கு. சரி நீங்கள் மூடுங்க, இப்படி வாங்க. இங்கே பார்த்தீங்களா? இதுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே வித்தியாசம் தெரியும். என்ன மாதிரி இருக்குது ஃபோட்டோ பாருங்களேன், வேறு லெவலில். செல்ஃபி இதில் அண்டங்கக்கா மாதிரி இருக்கா இல்லை காக்கா மாதிரி இருக்கா? என்ன வெள்ளையாக இருக்கு? இந்த மாதிரி தான் ஐஃபோனை வாங்கி வச்சுட்டு எல்லாம் ஏமாத்துறீங்க. ஆனால் இந்த மாதிரி விவிட் ஃபில்டரை போட்டு இப்படி செவேர்னு காட்டிடுறீங்க பாருங்கள்.
நான் எப்படியா இருக்கிறேன்? நீங்களும் பண்ணீங்க. நானும் அப்படிதான். ஆமாம்மா, நானும் தான் என் குட்டி ஐஃபோனை வச்சுட்டு அதான் பண்ணுவேன். இது என்னோட ஆதி காலத்து 5S, குட்டி. எங்கள் செல்ல குட்டி. பார்த்தீங்களா எப்படி? இது வீடியோ, இதுவும் வீடியோ. இப்போ இந்த OnePlusல எடுக்கிற ஃபோட்டோ ப்ளஸ் ஐஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோ, இதில் ஒரு குட்டி வீடியோ, அதில் ஒரு குட்டி வீடியோ, அதை எடுத்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவோடய அட்டாச் பண்ணுறேன். ஆனாலும் எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபோன். அதனால தான் நாங்கள் வந்து இது உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஆனால் இப்போ வந்து என் ஃபோனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே இப்படி தான். ஒரு ரஃப்யூஸ்க்கு ஒரு ஃபோன் வச்சுருப்பீங்க, ஃபேவரெட்டுக்கு ஒரு ஃபோன் சில பேர் வச்சுருப்பீங்க. ஆனால் இவர் மட்டும் 3 ஃபோன் வச்சிருக்காரு. இங்கே பாருங்கள், இது வந்து என்னோட குட்டி, இது வந்து எனக்கு ஃபேவரெட்டு. இது மூசியோட ஃபோனு. மூசிக்கு ஃபோனு அவ்வளோதான். ஆமாம், ஆனால் அதை மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது நான் தான். மூசி அவ்வளோ யூஸ் பண்ணல. இப்போ பாருங்கள், இது வந்து இருங்க நான் இப்படி திருப்பி காட்டுறேன். நீ பார்த்தீங்களா அடியை? என்ன மாதிரி யார் யாரெல்லாம் இந்த மாதிரி அடிச்சு நொறுக்கி ஃபோனை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீ பார்த்தீங்களா? ஆமாம், ஆக்சுவலாக இது எனக்கு கிஃப்ட்டு. யாருன்னா நம்ம தலை மூசி பண்ணது. அதுவுமே எனக்கு கிஃப்ட்டு, மூசி பண்ணது ஐஃபோன். ஆமாம், இது வந்து நான் காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு மூசி கிஃப்ட் பண்ண ஃபோன். இன்னமும் அடிச்சிக்கவே முடியாது இது, சீரியஸாக. சார்ஜ் தான் இதில் ஒரு பெரிய மைனஸ். ஆனாலும் ஐஃபோனை பொறுத்தவரை சார்ஜ் மைனஸ் தான். ஆனாலும் அது என்னமோ இருக்குது அதில். ஆனால் சூப்பராக இருக்குது. ஆமாம், இந்த ஃபோன் வந்து 128 GB ஸ்டோரேஜ். நம்ம இப்போ ஐஃபோன் 12 வந்து 128 GB. அதேமாதிரி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க OnePlusமே 128 GB தான். ஆனால் இது மாட்டடி அடிக்கிறோம் இதை போட்டு. நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, எங்கன்னா வீலாகோ இல்லை வீடியோவோ அவ்வளோ ஸ்டோரேஜ் தேவைப்படுது. திரும்ப எடிட் பண்ண வீடியோஸ் சேவ் பண்ணுறதுக்கும் ஸ்டோரேஜ் தேவைப்படுது. செம. ஆனால் சார்ஜ் எல்லாம் அல்டிமேட் செம்மையாக நிற்கிது OnePlus. அதனால் நான் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஐஃபோனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அதை தான் பிடிக்கும். மூசி, நீ எதுக்கு சப்போர்ட் பண்ணுற? நான் ஃபோனுக்கே சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு ஃபோனே பிடிக்காது. இந்த பதிலை நான் மூசிக்கிட்ட எதிர்பார்க்கல. சரி, ஓகே, ரைட்டு, இருங்க. இது என்னோட டப்பா ஃபோன். இதில் வந்து எல்லாமே காட்டிட்டீங்களா? ஏர்பாட்ஸு 22,000 ரூபாவாம்பா மக்களே. இந்த இது ஹெட்ஃபோனு நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த ஃபோனில் இங்கே ஒரு ஹெட்ஃபோனை வாங்கி ஒயர் அப்படி இதில் கனெக்ட் பண்ணி காதில் மாட்டிகிட்டு கேட்போம். இல்லை ப்ளூடூத்தில் கூட வாங்கி கேட்டுக்கலாம். ஆனால் நம்ம ஐஃபோனில் 22,000. என்ன ஐஃபோன் 12 ஏன் போடலையா? ஒன்றா போய் கேட்க முடியும் கம்பெனியில். இங்கே பாருங்களேன், இது மினுக்கு இந்த சிம்பிள் தான் அங்கே வெயிட். என்னது காஸ்ட் எங்கடி போட்டிருக்கு? இங்கே போட்டிருக்குங்க. ஓ, இங்கே பாருங்க, 84,900. எப்பா, கிட்டத்தட்ட 1,00,000. ஐயோ, கிட்டத்தட்ட 1 lakh. 1 lakh தூக்கி நான் பாக்கெட்டில் போட்டுட்டு என்னால் டெய்லி இப்படி சுற்ற முடியாது. ஏன்னா ஏன் நிலமையை பார்த்தீங்களா? இதை வந்து எப்படி சொல்கிறது, பைக்லேருந்து போகிறப்ப கீழே விழுவும், ரோட்டில் தேய்ச்சின்னு போவோம், ஆஃபீஸில் பொத்துன்னு விழுவோம், குப்பரை விழுவோம். எப்படி விழுந்தாலும் என்ன அடி வாங்கினாலும் அதுதான் அந்த ரஃப்யூஸ் மொபைல் ஃபேவரட் மொபைல்னால் இது தான். மழையில் கூட அப்படியே தான் வச்சுட்டு வரேன், ஏன்னா இது வாட்டர் ப்ரூஃப். ஓனர் இப்போ வந்து மேக்கப் பண்ணாத காரணத்தினால் வரமாட்டேன்ட்டார். மேக்கப் பண்ணிட்டு வருவார். இங்கே பார்த்தீங்களா, இந்த ஸ்டிக்கர் வந்து அந்த ஐஃபோன் வாங்கினால அப்போத்துலேருந்தே இந்த ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. இது எல்லாருமே அவங்க காரு அப்புறம் இதெல்லாம் ஒட்டிப்பாங்க. இது நம்ம தலை எங்கே ஒட்ட போகுதுன்னு தெரியல. பார்த்தீங்களா, இருங்க, இது கூட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டமும் பார்த்தேன். இது வந்து நம்ம பிசியில் ஒட்டியிருக்கோம். மூசி, உனக்கு அறிவு இருக்குடா சொல்லும். இங்கே பாருங்க, இதுக்கு கேஸ். தெரியல, பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. என்ன ஃப்ரீயா இல்லை? இல்லடி, இதுவுமே காஸ்ட்லி தான் நினைக்கிறேன். இல்லை, இதுக்கு பின்னாடி ஸ்கின் ஒட்டியிருக்காங்க. அதுவுமே 500 சம்திங் சொன்னாங்க இந்த ஸ்கின். சரி, ஆனால் அந்த சிம்பிள் மறைக்குதே இல்லை ஒரு மாதிரி. இப்போ இந்த ஃபோனை வச்சுருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு வெட்டு வச்சுருப்பாங்க, ஒரு ரவுண்டு. ஏன்னா காதில் வச்சு பேசுகிறப்ப அந்த சிம்பிள் ஹைலைட்டாக தெரியணும்னு. ஆனால் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது எப்படி தெரியும்? என்ன ப்ரோ, நம்ம கேஸை மாற்றணும். கேஸை மாற்றிட்டு காதில் வச்சா தான் அது ஒரு வெயிட்டு. ஓகே, ஏன்னா முன்னாடி பக்கம் நம்ம காட்ட முடியாது. இப்படி கையில் கெத்த அப்படி பிடிச்சிக்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாம்.
அதுவும் இருக்கும். ஏன்னா புதுசுல 1,00,000 ரூபாய் சும்மா நம்ம ஃபோன் மாதிரி கீழே போட முடியாது. ஓகே அப்படியே பிடி. இதில் பாருங்க, நம்ம ஒன் ப்ளஸில் ஃபோட்டோவை காட்டுறப்போ ஃபோக்கஸ் வந்து அங்கே அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் 2 மூஞ்சி இருக்குது, 2மே டிடெக்ட் ஆகுது பாரேன். நம்ம வந்து ஒன் ப்ளஸில் எடுத்தப்போ இது ஃபோக்கஸ் ஆச்சு, அங்கே ஏன் மூஞ்சி மட்டும் ஃபோக்கஸ் ஆச்சு. ஃபோட்டோ சூப்பராக இருக்குடா ஃபோட்டோ. குட்டி ஐஃபோன்லேயே அப்படி இருக்குது. இது வேறு லெவல் ஆச்சு. இது இங்கே பாருங்க, செம்மையாக காட்டுதுடா ஃபோட்டோ. பேசாமல் நீயும் ஒன் ப்ளஸ் விற்றுட்டு இது வாங்கிக்க. எங்கே உன்னோட இது போனேன் இங்கே காட்டு. இதை வேறு க்ளோஸில் காட்டுன்னு வேறு சொல்லிட்டு இருந்தான் அந்த வழுக்க மரம். இருங்க, இது கவரை கழட்டிட்டு தான் காட்டு வரான் ஒரு வெண்ணெய். இங்கே பாருங்க, இது வந்து சரிக்கி வருது, செவுத்து கலர்லேயே இருக்குது. ஆனால் இது நல்லா இருக்குது, இதில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம வந்து ஒன் ப்ளஸில் பிளாக்கு. இது என்ன மாடலு? 70 Pro. இது 70 Pro. 70 Pro. ஏன் நடுங்குது சொட்ட? ஏய் என்னடா நீ விஜய் ஃபேன் தானே? என்னன்னா நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். until then டாட்டா பை பாய் ஃப்ரம் ஜாக், ரோஸ் ரோஸ் அண்ட் மௌக்லி, எங்கள் செல்லக்குட்டி, உங்கள் செல்லக்குட்டியும் கூட. டாடா.